அனைவருக்கும் நமஸ்காரம். சங்கீதமும் சாகரமும் சரஸ்வதிங்கிற தலைப்புல கொஞ்சம் பார்க்கலாம். அம்மா, இங்கே சரஸ்வதி மாமி யாருன்னு ஒரு அப்பாவும் ஒரு சின்ன பெண்ணும் பிளாட் வாசல் நிக்கிறா. நான் தான் சரஸ்வதி, என்ன வேணும் உங்களுக்கு? என் பெண்ணுக்கு நீங்க சங்கீதம் கத்து கொடுக்கணும். 12 வயசாகிறது. இன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி அமாவாசை, அக்டோபர் 17 அமாவாசைக்கு நவராத்திரி ஆரம்பம். அது கொஞ்சம் பாட்டுகள் சொல்லி கொடுங்கோ, பீஸ் தரோம், அதோட பிளவுஸ் பீஸும் தரோம், இன்னைக்கே ஆரம்பித்து வைங்கோ என்கிறார் அவர். பார்க்கட்டும், 1 மாசம்தான் இருக்கு, என்ன சொல்லி கொடுக்கலாம்? சரஸ்வதி மாமி இழுக்கிறா. பிள்ளையார் சரஸ்வதினு சொல்லி கொடுங்கோ, கொலுவுக்கு பாடணுமே என்கிறார் அவர். சரி, நீங்க போயிட்டு மத்தியானம் வாங்கோ, நான் இவளை ஸ்டடி பண்ணி வைக்கிறேன்ங்கிறார். சரஸ்வதி மாமி சொல்றா, சரஸ்வதி, எனக்கு வாணின்னு ஒரு பேர் இருக்குடி போந்தேன், உன் பேர் என்னடி? பிரியா என்கிறாள் குழந்தை. அப்படியா? ஆகா, உன் பேரிலேயே எத்தனை எத்தனை ராகங்கள் இருக்கு தெரியுமோ? ரசிக பிரியா, நாடக பிரியா, ரகு பிரியா, ராமபிரியா, பவப்பிரியா, கோகில பிரியா, ஹரிப்பிரியா, குரு பிரியா, ருத்ரப்பிரியா, சங்கர பிரியா, லலித பிரியா, வருண பிரியா, சண்முக பிரியா, 1 டஜனுக்கு மேலே பிரியா சேர்த்த ராகங்கள் இருக்கு பார்த்தியா? அதனால கண்டிப்பாக உனக்கு சங்கீதம் வரும், கவலையே படாதே, நானாச்சு உனக்கு சொல்லித்தரேன் என்கிறாள் சரஸ்வதி மாமி. கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோ, முதலில் கணபதி பாட்டு பாடலாம். நாட்டையில பாடலாமா, கம்சத்து பாடலாமா? நாட்டையில என்னாக்க, மக கணபதி மனசா ஸ்மராமி, மக கணபதி மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாம தேவானுவல்தித அப்படின்னு பாட்டு இருக்கு. இல்லாட்டா கம்சத்வனில பாடலாம். வாதாபி கணபதி பஜே கௌ, வாதாபி கணபதி பஜே கௌ, இதை பாடலாம். 2மே தீட்சதர் கிருதிகார். அப்புறம் கிருஷ்ணனுக்கு ஊத்துக்காட்டோட செய்தாடும் மயில் ஒன்று கண்ட, நம்மழகல் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும், சிம்மேந்திர மத்தியத்தில் இருக்கு. அப்புறம் முருகனுக்கும் சண்முக பிரியால இருக்கு. எதுல சொல்லி தரணும் சொல்லு என்று மத்தியானம் வரை தயங்கடுத்தினார். சரிடி, நாளைக்கு வரும்போது ஒரு பெரிய நோட்டா கொண்டு வா, இன்னும் நிறைய பாட்டுகள் ஒன்று எழுதிக்க, அப்புறம் நாம நாளைக்கு என்ன பாடலான்னு டிசைட் பண்ணலாம் என்று முடித்தார். அடுத்த நாள் வந்தது. மாமி, எனக்கு நேத்துக்கே கணபதி பாட்டை ஆரம்பிக்கல என்கிறாள் பிரியா. இருடி, மற்ற பாட்டுக்களை எல்லாம் தேட வேண்டாமா, அவசரப்படாதே. நாயகி, லதாங்கி, லவங்கி, கனகாங்கி, ரத்னாங்கி, சரசாங்கி, சொர்ணாங்கின்னு கீழே முடியற ராகத்தின் பெயர்களை சொல்லி தரலான்னாக்க, நீ கீ கொடுத்த பொம்மை மாதிரி கீச்சின்னு கத்திர மாதிரி பாடுவியோன்னு பயமா இருக்கு. அதனால உனக்கு சிம்பிளான பாட்டுகளை தேடுறேன். மாமி, நீங்க இப்படி தேடிண்டே இருந்தேன்னா எனக்கு தூக்கம் வருது. ஏமேனு நீலாம்பரி ராகத்துல தியாகராஜர் பாட்டை பாடுங்கோ, நான் நன்னா பேஷா தூங்குறேன். அப்புறம் நீங்க பாட்டை தேடிட்டு என்னை எழுப்புங்கோ என்கிறாள் பிரியா. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் உய்யால லூகுவையா நீலாம்பரின்னு? என்ன மாமி, சங்கீதத்திலே த கிரேட் சரஸ்வதி மாமி வீட்டுக்கு அடிக்கடி வரேன், உங்க காத்து கொஞ்சம் வராதா என்கிறாள் பிரியா. ஏய், வாராதேன்னு முறைக்கிறாள் சரஸ்வதி. அப்புறம் ரீதி கவலை ராகத்தோட ரீதியே ஒரு தனி அழகு. அம்புஜன் கிருஷ்ணாவின் பாட்டு. குருவாயூரப்பனே அப்பல் ஸ்ரீ கிருஷ்ண குருவாயூரப்பனே அப்பல் சொல்லித்தரேன், உனக்கு ஒரு ரீதியிலே சொல்லித்தரேன். அப்புறம் பாரு, எல்லாரும் பிரியாவை பிரீதி படுத்துவா என்கிறாள் சரஸ்வதி மாமி. சரி மாமி, நாளைக்கு வரேன். நாளைக்காவது நீங்க கண்டிப்பா கணபதி பாட்டு சொல்லி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோட போறேன். தும்பிக்கையில் நம்பிக்கை வைக்கிறேன் என்கிறாள் பிரியா. இப்படி செப்டம்பர் 17 அமாவாசைக்கு ஆரம்பிச்ச கிளாஸ் செப்டம்பர் 30 வரை ஒரு பாட்டு கூட பாட ஆரம்பிக்கல. பாட்டை இன்னமும் தேடுகிறாள் சரஸ்வதி. அடுத்த நாள், கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். கன்னியாசிராத்துல கோபாலகிருஷ்ண பாரதியாரும் பாட்டு இருக்குடி, அதை பாடலான்னு ஆரம்பிக்கிறான். எப்போ வருவாரோ என் அப்பா, எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர பிரியா பாட ஆரம்பிக்க. கோச்சுக்காதடி கோந்தே, ஜோன்புரியில எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர பாட்டு இருக்கு, உன் அப்பா வரதுக்குள்ளே சொல்லி கொடுக்குறேன் என்கிறார்.
திரும்ப அடுத்த நாள் இடது பதம் தூக்கி ஆடோ நடராஜனை பணிவாயே. கமாஸ் ராகத்திலே பாபநாசம் சிவனின் பாட்டு இருக்கு. சிவன் சிவனேன்னு உட்காராம காலை தூக்கி நன்றாக ஆடும் பாட்டது. நான் இத பாடி உன்னை கை தூக்கி விடுறேன், போருமா என்கிறார். மாமி ரொம்பவே போரும், ரொம்ப 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 ரொம்பவே போரும். ஒரு காரியம் பண்ணுங்கோ, அக்டோபர் 17 நவராத்திரிக்குள்ள எனக்கு சிம்பிளா ஒரு கணபதி பாட்டு, சரஸ்வதி பூஜைக்கு ஒரு சரஸ்வதி பாட்டு சொல்லித்தாங்கோ, நான் உங்களை என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறா பிரியா. அப்படியா, சரி சரி. என் குரு மாமி சொல்லி கொடுத்த காப்பி ராகத்துல ஒரு கணபதி பாட்டு இருக்குன்னு பாடுறாள். சரி ம பனி சனி தனி பமகதி ச. காப்பி ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம். அப்புறம் பாடு. சரணமடைந்தேன் கஜானனா உன்னை சரணமடைந்தேன் கஜானனா உன்னை சரணமடைந்தேன் கஜானனா சரணமடைந்தேன் கஜானனா உன்னை சரணமடைந்தேன் கஜானனா. முக்கண்ணனின் மைந்தனான மூலாதாரனே முக்கண்ணனின் மைந்தனான மூலாதாரனே முள்ளிருந்து எனக்கு அருள் தர வேணும் ஐயா முள்ளிருந்து எனக்கு அருள் தர வேணும் ஐயா சரணமடைந்தே கஜானனா. பார்வதி பாலகனே பரமதயாளனே பார்வதி பாலகனே பரமதயாளனே விக்னவராமலே வாக்கினில் வருவாயே விக்னவராமலே வாக்கினில் வருவாயே. மூஷிக வாகனனே மோதக பிரியனே மூஷிக வாகனனே மோதக பிரியனே சக்தி கணபதியே சன்னதி வந்து உன்னை சக்தி கணபதியே சன்னதி வந்து உன்னை சரணமடைந்தேன் கஜானனா உன்னை சரணமடைந்தேன் கஜானனா சரணமடைந்தேன் கஜானனா உன்னை சரணமடைந்தேன் கஜானனா. இத பிள்ளையாருக்கு வச்சுக்கோ. அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு சொல்லித்தரேன். நீலகண்ட சிவன் பாடியிருக்கார். திங்களொத்த வதனமும் திகழ்ந்த புன்சிரிப்பொடும் செங்கை தங்கு வீணையும் செவிக்கு மக்க மாலையும் கொங்கையர் கலங்களும் குளிர்ந்த நல்ல நோக்குமாய் பங்கையர் தமர்ந்த பாவை பதமிரஞ்சி வாழ்த்துவோ. வாவா கலை மாதே என கருள் தாவாய் போதே வாவா கலை மாதே என கருள் தாவாயி போதே. தேவர் முனிவர் முதல் யாவரும் தோழும் பரா தேவர் முனிவர் முதல் யாவரும் தோழும் பர தேவி சகலா கல ரூபீன மொழி தர தேவி சகலா கல ரூபீனல் மொழி தர வாவா கலை மாதே என கருள் தாவாயி போதே. ராகத்தாள சேக்கையோடு நற்பத ராசிவாரி ராசிமாலையொப்பன வேகுதித்த பிராசமோடு சொற்பொருள் மேவி செய்யது கைமோனையும் பாகயுத்த யோகமுற்ற நவரச பாலிலக்கலக்கண பொருத்தமோ ஆகமுத்து கோர்வை என்ன வரகவி
ஆனதென்ற நாவில் வந்து தோன்றிட பாபா கலை மாதே என கருள் தாவாய் இப்போதே பாபா கலை மாதே என கருள் தாவாய் இப்போதே. இத சரஸ்வதிக்கு வச்சுக்கோ. அப்புறம் குழந்தை, சங்கீதங்கிறது ஒரு கடல், ஒரு சாகரம். அதுல நீந்தி குளிச்சு நல்ல முத்தான ராகங்களை எடுத்து மும்மூர்த்திகளான தியாகையர், முத்துசுவாமி தீட்சகர், ஷாமா சாஸ்திரிகள் இவளோட பாட்டெல்லாம் பாடி நல்ல பரவசம் அடைஞ்சுக்கலாம் நம்ம. அதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்புறம் பட்டண சுப்பிரமணிய ஐயரின் பாட்டுக்களை பாடி நல்லா பணம் சம்பாதிச்சு நீ சென்னை பட்டினமே வாங்கலாம். அப்புறம் கோடீஸ்வர ஐயரின் பாட்டுக்களை பாடி கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அதனாலே உனக்கு இப்போ 12 வயசாகுது. இன்னும் 12 வருஷம் நீ கர்நாடக சங்கீதம் படிச்சு முதல் வருஷம் கர்நாடகா வர போலாம். 2வது வருஷம் 3வது வருஷம் பாடி டில்லி வரை போய் பாடலாம். 4, 5ல காஷ்மீர் வரை போய் பாடலாம். அப்புறம் 7, 8க்குள்ள துபாய் வரையே போய் பாடலாம். அப்புறம் 12 வருஷத்துக்குள்ள உலகம் முழுசும் பாடி உன் பெயரே நல்ல பேராயிட்டு கிடைக்கும், நல்ல ஜமாய்க்கலாம் என்கிறார் சரஸ்வதி மாமி. அப்புறம் பாரு, சரஸ்வதி பூஜைக்கு பாடிட்டு எங்க ஆத்துக்கு வா. அடுத்த நாள் விஜயதசமி இன்னைக்கு தட்டு நிறைய தட்சணையுடன் வா, உனக்கு இவர்களின் பாட்டுக்களை ஆரம்பிக்கிறேன் என்கிறாள் சரஸ்வதி மாமி. சரஸ்வதி மாமியின் பாட்டுக்களை நாம் கேட்க இன்னும் 12 வருஷம் காத்திருக்கணும் நம்ம எல்லோரும். அன்புடன் கீதா மாமி. சரி கம பத நிச சானி தப மகரிச. அன்புடன் கீதா மாமி.